Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் சாஸ் கறி வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து காய்கறிகளோட சிக்கன் வந்து சேர்த்து அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து அந்த மாதிரி ஒரு டிஷ் தான், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இன்னைக்கு சிக்கன் சாஸ் கறி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். சாஃப்ரான் ரைஸ் வந்து செய்யலை. சாஃப்ரான் ரைஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன். நான் வந்து சிக்கனுடைய பிரெஸ்ட் பீஸ், அதாவது எலும்பே இல்லாத துண்டுகளை வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனா பரவாயில்ல, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாங்க. ஃபஸ்ட் இதை அரைச்சிட்டு கறி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா, கொஞ்சம் சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா முதலே வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முதலே அரைச்சிக்க போகிறேன். 6 முந்திரி பருப்பு வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் வந்து கசகசா, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பும் ஜீரகமும், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு. நீங்கள் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாஸ்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து மஷ்ரூமையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த அந்த சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து பாதி போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து வைக்கலாம். இப்போ சிக்கன் கறி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இன்னும் உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்க விடுங்க, கொஞ்சம் நல்லா கட்டியாயிடும். சிக்கன் வந்து நான் பாதி சிக்கன் தான் இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அவ்வளோ சிக்கன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சாஸ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன், அப்புறம் தக்காளி, சிக்கன் இதோட சேர்த்து சாப்பிடும் போது சாஃப்ரான் ரைஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து சாஃப்ரான் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சாஃப்ரான் ரைஸ்க்கு வந்து சம்பல் சிக்கனும் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம அதையும் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதையும் போய் பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.